போடுவேன், அத போடுவேன், இத போடுவேன்னா எனக்கு டேய் எப்பா டேய் போதும்டா சாமி அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆ டாம் கனி ஆ எதுவுமே கேட்கலையா? கனி 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 வந்து கனி வந்து ஏதோ சொல்லுவாங்களே. கனி எல்லாரும் ஆசைப்பட்டு கஸ்டடியில கல்யாணம் எல்லாரும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண இந்த ஆசைப்பட்டு மாதிரி ஆ, கட்டிக்கணும் படம். போது. ஆமா, 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 ஆமா. அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து அப்படி சொல்லி சிரிச்சுட்டு அத கடந்து போயிருவாங்க. பட் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. கடந்து தான் போயிட்டாங்க. ஓகே. இவங்க இதுல கிளாப்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமாங்க பண்றாங்க? கம்ருதீன பத்தி பேசும்போது கிளாப்ஸே வரல. ஒருத்தவங்கள பத்தி பேசும்போது கிளாப்ஸே வரல. விஜய் உள்ள இருந்து வருவாரு இல்லையா? பார்வதிக்கும் கிளாப்ஸ் வரல. அந்த உள்ள இருந்து வர அந்த இடத்துல விக்கல்ஸ் வரல. விக்கல்ஸ்க்கும் கிளாப்ஸ் சொன்னல. வரல. ஆனா என்ன பண்றாங்கன்னா, அந்த விஜேஸ் நடந்து வர அந்த ரூம்க்குள்ள அங்க நின்னுட்டே வந்துட்டு, அந்த டேப் பண்ணுவாங்கல்ல, கிளாப் பண்ற மாதிரி. அந்த இப்ப சவுண்ட புரியுதா? சும்மா ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தாங்க. ட்ரிகர் பண்ணியுமே அவங்க ஒரு 200 டைம் ட்ரிகர் பண்ணியிருக்காங்கன்னா, இவனுங்க எல்லாரும் சேர்ந்து 10 டைம் தான் கை தட்டுனானுங்க. ஏன்னா எல்லார்த்தாலயும் முடியல. ஏன்னா அவங்க அவங்க மேபி அந்த அந்த மொமெண்ட்ட என்ஜாய் பண்ணவே இல்ல அப்படின்னு நெனைக்கிறேன். கானா வினோத்துக்கு கிளாப்ஸ் வந்துச்சு. கானா வினோத்துக்கு கடைசி ரோல கிளாப்ஸ் வந்துச்சு. ஆ எல்லாருமே எல்லா ஆடியன்ஸுமே கம்ப்ளீட்டா கிளாப் தட்டுனாங்களான்னு கேட்டா, ஐ வுட் சே நோ. ஆனா வந்து ஒரு 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 1 1/2 ரோன்னு நெனைக்கிறேன். ஒரு 1 1/2 ரோ கம்ப்ளீட்டா ஹெவியா கிளாப் பண்ணாங்க கானா வினோத்துக்கு. அப்புறமேட்டு என்ன பண்ணாங்க? வேற என்ன வந்துச்சு? இது இல்லாம சாட்டர்டே எபிசோட் என்ன வந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் டீடைலா சொல்றேன். டாம் நீங்க பாருன்னு கத்தினீங்களா எப்பயாச்சும்? ஆமா. விசில் அடிச்சேன். அது காதுல கேட்டுச்சு அது கேட்டுச்சு. உங்க கேட்டுச்சு குரல் கேட்டுச்சு. கேட்டுச்சு டாம். எனக்கும் கேட்டுச்சு. ஆமா. நான் நினைச்சேன் கொஞ்சம் இது கடைசியா டாம் வந்துச்சு. வாய்ஸ்னு. ஆமா. நாங்க எஸ், எல்லாரும் எஸ், எஸ். இது பண்ணிட்டு இருந்தோம். டாம் வாய்ஸ் கேட்டுச்சு. And it came from one right side corner. ஆமா. கரெக்ட். ஓகே. அப்புறமேட்டு அதுல வேற ஒரு ஆடியன்ஸா இருக்கவரு இங்க இருக்கவரு போல. யாரோ ஒருத்தரு. என் வாய்ஸ வச்சு கண்டுபிடிச்சிட்டாப்ல. ட்விட்டர்ல தான் சுத்திக்கிட்டு இருக்காப்ல போல அவரு. நம்ம ஸ்பேஸ்ல பேச மாட்டாரு. மத்த ஸ்பேஸ்ல பேசுவார் போல. அவரு வந்து விஜேஎஸ்ட்ட கோத்து விடுறாரு. நீங்க பார்வதிய கேள்வி கேட்கிறீங்க. இவங்க இங்க உட்கார்ந்துட்டு எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்றாங்க அப்படின்னு. எப்பா ஏய் நான் என்னப்பா உன்ன பண்ணுனேன் அப்படின்னு தான் இருந்துச்சு. சாட்டர்டே எபிசோட் முடிச்சதும் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கல்ல. அப்ப விஜேஎஸ் வந்து தொக்கா உள்ள இருந்து வந்தாரு. வந்ததுமே நான் உங்களதான் அப்படின்னாரு. ஏய் நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன். என்னையாப்பா கூப்பிடுறீங்க அப்படின்றது. உங்களதான் உங்களுக்கு நான் கேட்டது எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இப்ப நான் என்ன சொல்றது? நான் தான் மறந்துட்டேனே. எதுவுமே ஞாபகமே இல்லையே. என்ன போய் சாட்டிஸ்ஃபைடா இருக்கான்னு கேட்டா என்ன? எல்லாமே கவர் பண்ணிட்டேனா? கேட்டேனா? உங்களுக்கு எல்லாமே ஓகேவா? அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாப்ல. நான் உடனே ம், ம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏங்க அலர்ட்டா இருந்தப்ப நான் பேசினேன். நான் பாட்டுக்கு அலர்ட்டா இல்லாம ஒரு ஓரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். திடீர்னு வந்து அவரு என்னைய கூப்பிடுவாருன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அவரு மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு நான் நினைச்சேன். திடீர்னு என்னைய வந்து கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. டாம் ஓகே. நீங்க ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்திருந்தீங்களா? அப்போ அந்த ரியாக்ஷன் உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு தோணக்கூடாது. ஆனா சொல்ற மாதிரி ஒரு போஸ்ட்ல சொன்ன மாதிரி இருந்தது. நீங்களா? தெரியல. தெரியலையே. ஹலோ நீங்க சொல்ற கேக்குதா பேசுறது? நீங்க சொல்ற வேர்ட்ஸும் அந்த ரியாக்ஷனும் எனக்கு மேட்ச் ஆகுது. மேபி நீங்க 1 எபிசோட் பார்த்துட்டு அதை நீங்க சொல்லலாம். நீங்களா என்னன்னு. அப்படியா? தெரியலையே. நான் 1 எபிசோட் வேணா பார்த்துட்டு சொல்றேன். ஹலோ ம். ஹலோ அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் பிபி ஒரே ஒரு நிமிஷம். அதுக்கப்புறமேட்டு எல்லாருமே வந்துட்டு கேள்வி கேட்கிறேன்னு சொன்னாங்க. அவரு முடியல. ரொம்ப பசிக்குது. இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அதுக்கப்புறமேட்டு ஆஸ் யூசுவல் போய் புரொடக்ஷன் சோறு வந்து சாப்பிட்டுட்டு, அடுத்து வந்து கிட்டத்தட்ட 4:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உள்ள போறதுக்கு ஃபார் சண்டே எபிசோடு. போய் உட்கார்ந்ததுமே கானா வினோத்த போட்டு பொல 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 பொலன்னு பொளந்துட்டாப்ல. கானா வினோத்த. ஏன்பா அவர திட்டுற? அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. கானா வினோத்த போட்டு கண்டமேனிக்கு திட்டி விட்டாப்ல. எதுக்குப்பா திட்டுறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டா, உங்களுக்கு வந்து கிரிட்டிசிசமா அக்செப்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப விக்கல் சிக்ரம் என்ன பண்றாரு சார்? விக்கல் சிக்ரம் எல்லா கிரிட்டிசிசத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு இது பண்ணிடுறாரா? ரொம்ப நேரம் போச்சுங்க. ஒரு 1/2 மணி நேரம் கானா வினோத்த மட்டும் திட்டினாரு. இப்படி பண்றீங்க. அவரு மூஞ்சி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் சரி சார், சரி சார். இத பண்ணாதீங்க. இத பண்ணாதீங்க வினோத். இப்படி பண்ணாதீங்க. இப்படி என்கிட்ட பண்ணாதீங்க. இல்ல, இல்ல சார். நீங்க சொன்னதுக்கு நான் சரின்னு சொன்னேன் சார் அப்படின்னு சொன்னாரு. இல்ல, இல்ல. அதெல்லாம் இதாகாது. கானா வினோத் இன்னைக்கு வந்து ஒரு பர்பிள் கலர் சூட்ல இருந்தாப்ல. அது அது அவருக்கு ஆக்சுவலி அழகா தான் இருந்துச்சு.
அவரை ஆமா, அவர போட்டு திட்டுன பொளந்து புதுசு எடுத்ததுமே திட்டுறது நல்லது தானே டாம். திட்டு வாங்கட்டும். அப்பதான் மத்த சமயத்துல திட்டுறது அத யூ நல்லதுதாங்க. ஃபாலோ. அதுதான் நான் சொல்றேன்ல. எதுக்கு திட்டணும்னு நம்ம ஒண்ணு நெனச்சிருப்போம் இல்லையா? அதையெல்லாம் வுட்டுட்டு, எதுக்கு திட்டவே கூடாதுன்னு ஒண்ணு இருக்கும்ல. எந்த அப்புறமேட்டு சீசன்ல ஆடியன்ஸ் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட பேசும்போது எதிர்பார்த்ததுக்கு திட்டியிருக்காங்க. இருங்க, நீங்க இருங்க. புதுசா ஆடியன்ஸ் பேசுறீங்க. ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் பேசும்பொழுது அவர் ஒண்ணு சொன்னாரு. சாட்டர்டே எபிசோட்ல சொன்னாரா? சண்டே எபிசோட்ல சொன்னாருன்னு மறந்துட்டேன் நானு. அந்த நகை இருக்குல்ல, நகைய வந்து அரோரா கொஞ்சுவாங்க. அது கியூட்டா இருந்துச்சு. அப்படின்னு சொல்லுவாரு விஜேஎஸ். நைஸ்டா கண்ணா. வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். கடைசியில அந்த நகைக்கே உயிர் வந்துருச்சு. பாத்தியா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. இப்பதான் மதிக்கிறாங்க உன்ன அப்படின்னு சொல்லுவாப்ல. ஓகே. அது வந்து எபிசோட்ல வந்துச்சா இல்லையா எனக்கு தெரியாது. சாட்டர்டே எபிசோட்ல அரோராக்கு 3 ஸ்கிரீன் ஸ்பேஸ். ஒண்ணு வந்து அவங்க வாஷ்ரூம் போகணும்னு சொல்லுவாங்க. இல்ல சார் நான் இருக்கேன் சார் அப்படிம்பாங்க. இருந்தா மட்டும் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருமா போங்க அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அமுச்சு விட்டுருவாரு. போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பார்வதி அண்ட் கம்ருதீனை பார்க்கும் பொழுது அவங்க வந்து கொஞ்சம் வில்லி ஃபேஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அத ஜூம் வைப்பாங்க. அதுக்கு ஆடியன்ஸ் கிளாப் பண்ணுவாங்க. ஃபைனலா வந்து இந்த இந்த கோல்டு மெடல் இன்னொரு கான்வர்சேஷன் கூட அவங்க கூட வச்சுக்கிட்டாங்க இந்த கேம் ரிலேட்டடா. நீங்க அந்த பாயிண்ட்ட சொன்னீங்கல்ல, நீங்க அத சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ஒன் ஷாட் வந்து அது நடக்கும். அது காட்டுனாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சண்டே எபிசோட்ல ஃபர்ஸ்ட் கானா வினோத் இந்த இன்சிடென்ட்க்காக பொளந்தாரு. அடுத்து பார்வதி. பார்வதிய உங்களுக்கு என்ன ப்ரூவ் பண்ணியே ஆகணுமா? நீங்க தான் சொன்னீங்கன்னு. பார்வதி சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. பார்வதிய சொல்லவே விட மாட்டாரு. என்ன சார் இல்ல சார் அப்படி கிடையாது. எல்லாருமே அமைதியா உட்கார்ந்துட்டாங்க. யாருமே வந்து இந்த நகைய எடுத்துட்டாங்களேன்ற ஒரு இதே இல்லாம உட்கார்ந்திருந்தாங்க. அப்பதான் நம்ப தான் அத பேசணும் அப்படின்னும்போது, அது லாஜிக் தப்பா இருந்தா நான் சொல்ல மாட்டேனா? நாங்க சொல்ல மாட்டோமா? பிக் பாஸ் சொல்ல மாட்டோமா? எங்களுக்கு தெரியாதா? என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு சொல்லிட்டு பார்வதிய வந்து ஒரு 10, 15 நிமிஷம் போட்டு அடிச்சிருப்பாப்ல. ஓகே. அடிச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரோம். அடுத்த ஸ்டெப் எங்க போச்சு இதுல? அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஜோ. ஓகே. ரம்யா ஜோக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாருமே கம்ருதீன், கம்ருதீன், கம்ருதீன் அப்படின்னுவாங்க. கம்ருதீன் இல்ல. கம்ருதீன் ஃபர்ஸ்ட் கிடையாது. ரம்யா ஜோ தான். நீங்க சொன்னது அப்படிதான் இருந்துச்சு. "ஏய் உட்காரு. உட்காரு" அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி சொல்லக்கூடாது. அதுக்காக கம்ருதீன் ஒருத்தவங்க உங்களுக்கு பண்றாங்கன்னா, அத திரும்பி நீங்க அப்படியே பண்ணணும்னு நெனைக்கிறீங்க பார்த்தீங்களா? அது நல்ல பிஹேவியர் கிடையாது. இப்பதான் நீங்க நல்லா மாறிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நீங்க பார்த்து ஒழுங்கா இருந்துக்கோங்க. அப்படின்னு அப்படியே தட்டி குடுத்துட்டாரு. திட்டவே இல்ல. கம்ருதீன் வேற ஆமா, ஆமா, ஆமா. நான் திருந்திட்டேன் சார். நான் வந்து ஒரு எதர்ச்சியா நானும் ரம்யாவும் ரொம்ப ஃப்ரெண்டா தான் பழகுறோம். நாங்க நார்மலாவே வாடா, போடான்னு பேசிப்போம். ஆனா சபையில வந்து நான் உன்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன். அத அவங்க பண்ணும்பொழுது எனக்கு இதாகுது. அப்படின்னு பேசுவாரு. அடுத்து ஸ்ட்ரெய்ட்டா வந்து அ திவ்யா திவ்யாக்கு ஜம்ப் பண்ணுவாரு. திவ்யாக்கு ஜம்ப் பண்ணிட்டு, "என்ன சொன்னீங்க நீங்க?" "சார் இல்ல சார் ஃபர்ஸ்ட் அவரு தான்." அவரு சொன்னது முற்றிலும் தவறு. அது வந்து பெரிய தவறு. பிஞ்சிரும். நீங்க என்ன சொன்னீங்க கம்ருதீன்? "சார் நான் வந்து இந்த மாரி பிஞ்சிரும்னு சொன்னேன் சார். அது தவறு தான் சார். நான் இல்லன்னு நான் சொல்லவே இல்ல சார். ஆனா வந்து அது எனக்கு இப்படி ஃபீல் ஆச்சு சார். நாங்க இது பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவங்க இது பண்றாங்க சார்." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே, "அது முற்றிலும் தவறு கம்ருதீன். இருங்க. திவ்யா நீங்க ஒரு ஆக்ஷன் பண்ணீங்களே! என்ன பண்ணீங்க?" அப்படின்னு திவ்யாவ போட்டு பொல பொலன்னு பொளக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஐயா! பிஞ்சிரும்னு சொன்னதுக்கும் கம்ருதீனுக்கு திட்டு இல்ல. அப்புறமேட்டு இந்த பக்கம் வந்து போடி அவளே இவளே ஏய் சரிதாண்டி போடி அப்படின்னு சொன்னதுக்கும் கம்ருதீனுக்கு திட்டு இல்ல. பார்வதி வந்து அந்த இடத்துல கேம்ல ஏன்டா எல்லாரும் அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு பார்வதிய போட்டு பொல பொலன்னு பொளக்குறீங்க. திவ்யா கணேஷ் பண்ணது டூ மச் தான். ஆனா திவ்யா கணேஷ வந்து செருப்பு பிஞ்சிரும்ன்றது தானே அர்த்தம். பிஞ்சிரும்னு சொன்னது என்ன செருப்பு பிஞ்சிரும் தானே அர்த்தம். அத வந்து நார்மலைஸ் பண்ணி விடுறீங்க. விக்ரம் சாவுன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒரு வார்த்தையா அப்படின்னு சொல்லி நார்மலைஸ் பண்ணி விடுறீங்க. ஏன்டா நான் ஏதாவது வேற ஏதாவது சேனல் தான்டா பார்த்துக்கிட்டு இருக்கேனா? அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இருந்துச்சு. திரும்பவும் இங்க ஒருத்தவங்க வந்து யாரு என்னை இறக்கி கேம் விளையாடுறாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் சும்மா இல்லாம நம்ம அம்முனி வியானா எந்திரிக்கும். வியானா எந்திரிச்சு சாட்டர்டே எபிசோட்ல பொளந்து எடுத்து முடிச்ச ஒரு எபிசோட். அந்த ஒரு இதையே எக்ஸாம்பிளையே தூக்கிட்டு வந்து அத நியாயப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட்ல ட்ரை பண்ணோம். வியானா அத நேத்தே பேசி முடிச்சுட்டோம். ஓகே. அது வந்து நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் பண்ணது. அத இங்க நீங்க சொல்லக்கூடாது. பார்வதி மேல நீங்க அப்படி சொல்லணும். அந்த மாரி நெறைய சொல்லலாம். ஆனா இந்த இன்சிடென்ட்ட சொல்ல முடியாது. இதுக்கு ஆல்ரெடி தீர்ப்பு வழங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வியானாவ முடிச்சு விட்டுருவாரு. ரம்யா ஜோவும் அதையே தான் ரம்யா ஜோ செம்மையா பேசுங்க.
ரம்யா ஜோ விக்ரம பேசியிருக்கும் பாருங்க ஒரு பாயிண்ட். விக்ரம் அப்படியே கூனி குறுகி அப்படி ஆயிடுவான். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ரம்யா ஜோ கிட்ட அத. என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம்னா, எல்லாத்தையும் கூட வச்சுட்டு இவங்கள எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணி ஹி இஸ் பிளேயிங் எ கேம்னு சொல்லிட்டு விக்ரம்க்கு ஒரு அது அது மேபி ஐ மிஸ்ட் இட் அவுட்னு நினைக்கிறேன். பட் ஷி வில் கிவ் அ டீடைல்டு கிளாரிபிகேஷன் ஃபார் விக்ரம். விக்ரம கம்ப்ளீட்டா முடிச்சு விட்ட மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டே. ஓகேவா? அதுக்கு செம்ம கிளாப்ஸ். விக்ரம பத்தி ரம்யா ஜோ எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்கல்ல, அதுக்கு செம்ம கிளாப்ஸ் பண்ணோம் எல்லாருமே. Tom, do you remember every word? Because it is never going to appear in the episode tomorrow. So, நீங்க அரோரா வந்து நல்லா செய்யலன்னு அவர் சொன்னது அதுவும் வரவே இல்லை. It was not even touched there. ம், ம், ம். இல்ல அதுதாங்க பார் இவர் வந்து பாதி பாதி கேக்குறாருங்க. பட் வந்து சேனல் வந்து என்ன காட்டணும்னு நினைக்கிறாங்களோ ஆப்வியஸ்லி அதை தாங்க காட்டணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, அதுல வந்து இங்க விஜேஎஸ் மட்டும் நம்ம குறை சொல்லி வந்து 10 பிசாக்கு பிரயோஜனம் இல்ல. அண்ட் மோர் ஓவர் ஒரு ஷூட்டிங் காலையில 10:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன் பிட்வீன் ஆப்வியஸ்லி ஹிஸ் டேக்கிங் பிரேக் தான். 10 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறாரு. ஒரு 6 இன்டர்வல் 6 to 7 பிரேக் வந்து இன் பிட்வீன்ல நடக்குது. அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. லஞ்ச் பிரேக் வந்து ஒரு 2:45 to 4:30 அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த ஹேர் ஸ்டைலு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வராரு. இவனுங்க ஆப்போசிட்ல இருக்கவனுங்க தத்தியா இருக்கானுங்க. கம்ருதீன்ட்ட கேள்வி கேட்கிறாரு. அப்படியே உழப்பி உழப்பி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்னென்னமோ சொல்றான். திவ்யா கணேஷ்ட கேள்வி கேட்கிறாரு. திவ்யா கணேஷால ஆன்சரே பண்ண முடியல. பார்வதி ஸ்ட்ரெயிட்டா சாஷ்டாங்கமா கால்ல விழுந்தது. ஆமா சார், தவறை திருத்திக் கொள்கிறேன், மருந்துகிறேன், மன்னித்து விடுங்கள், புரிகிறது, தெரிகிறது, நீங்கள் தான் என்னை வழி நடத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லிடுது பார்வதி. அதுல ஒரு கிளாரிட்டி இருக்கு. மத்த எல்லாருமே எனக்கு லிட்டரலா நான் தூங்கிட்டேன். 3 கான்வர்சேஷன்ல தூங்கிட்டேன். ஓகே, எதுல தூங்குனேன் அப்படின்னா அது பேர் என்ன? ஐயோ திவ்யாவா? ஆமா ஆமா திவ்யாவோட கான்வர்சேஷன் காதுலயே கேட்க முடியல. அம்ருதினோட கான்வர்சேஷனை கேட்க முடியல. ரம்யா ஜோ வந்து ஜூம் வேற வச்சுட்டாங்க. மூஞ்ச புஜு 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 அப்படின்னு வச்சுக்கிச்சு. புரியுது, தெரியுது, இனி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ரம்யா, இந்த மாதிரி மூஞ்ச மட்டும் நீங்க வைக்காதீங்க ரம்யா, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்புறம் ரம்யா ஜோ நாக்கு புடுங்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன கேட்டாருன்னா, அம்மா சம்பளம் கொடுக்குறாங்கல்லம்மா, சும்மாவா இருக்கீங்க? இங்க டெய்லி சம்பளம் வாங்கிட்டு தானே இருக்கீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு வலிக்குது? நானும் சம்பளம் வாங்கிட்டு தான் இங்க நிக்கிறேன், நான் சம்பளம் வாங்குறதுக்கு தான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி பொழிச்சுன்னு ரம்யா ஜோ வச்சு விட்டாப்ல. அப்புறமேட்டு இந்த கான்வர்சேஷன்ல அரோரா வந்து யாரை இறக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அதெல்லாம் சந்தேகம் சண்டேலாம் நீங்க தான் சொல்லணும்னு நாங்க வந்து உட்காந்துருக்கோம். அரோரா ஆக்சுவலி கரெக்டா தான் சொல்லுவாங்க. ஆனா யார சொன்னாங்கன்னு மறந்துட்டீங்க. ஐயோ, பார்வதான் சொல்லியிருப்பான். ஆக்சுவலி இதுல வந்து எஃப்ஜே ஸ்கோர் பண்ணிட்டான். இந்த இதை பேசுறப்ப எஃப்ஜேக்கு வந்து பயங்கர ஸ்கிரீன் ஸ்பேஸ். 5 பேர்த்த சொல்லுவான். பார்வதிய கீழே போட்டு மிதிப்பான், ஆதிரைய கீழே போட்டு மிதிப்பான், அதுக்கப்புறமேட்டுக்கா சாண்ட்ராவை கீழே போட்டு மிதிப்பான். லிட்டரலி he will say about 5 people. ஓகே, இவங்க வந்து மத்தவங்களை வந்து கத்துறத வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்க, அதை வச்சு கேம் விளையாடுறாங்க, இதை வச்சு கேம் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு நேரம் பேசுவான். அப்புறமேட்டு அரோராவை வந்து இப்படி பண்றாங்க, அரோராவை அப்படி பண்றாங்க, அரோராவை அதை பண்றாங்க, அதை வச்சு அவன் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவான். ஓகே, ஆதிரையும் அதே மாதிரி 5 பேர்த்த சொல்றேன்னு சொல்லும். ஆதிரை சொன்ன 4 பேருமே ஃபிளாப்பு. ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து பயங்கரமான கிளாப்பு. அதுல வந்து இவ்வளவு நேரம் மூச்சு பிடிச்சு பேசணுமேடா, மொத்தமா முடிஞ்சு போச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து தரையில படுத்துட்டான். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்கிட்ட ஒரு கேம் விளையாண்டு ஒரு கார்டோ எடுத்து பிளே பண்ணி ஒண்ணு பண்ணாரு. அடுத்து வியானா ரொம்ப நல்ல கேம் விளையாண்டு கிளாரிட்டியான பாயிண்ட்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா வியானாவோட கேமை மொத்தமா முடிச்சு விட்டு இதே மாதிரி பண்ணி இப்ப வந்து வியானான்ற ஒரு பர்சனை வெளியிலேயே தெரியாம உங்களோட கிராஃப அப்படி குறைச்சு விட்டுட்டாரு. இதை நான் வெளியில இருந்து பார்த்த ஒப்பீனியன் கூட கிடையாது. உள்ள வந்தும் அவர் அதைத்தான் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னதும் பயங்கரமான கிளாப்ஸ். எஃப்ஜே மூஞ்சி அப்படியே அப்படின்னு மாறிடுச்சு. ஓகே, அப்புறம் பிரஜன் சொன்னது பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. திவ்யா கணேஷ் சொன்னது வந்து கணக்குலயே எடுத்துக்க முடியாது. என்னென்னமோ சொன்னாங்க. அப்புறம் திரும்பவும் திவ்யா கணேஷ் கிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க பாயிண்ட.
நான் தூங்கி விழுந்துட்டேங்க. அசிங்கமாயிடுச்சு எனக்கே. பக்கத்துல இருக்கவன்லாம் எவனே தெரியாது. 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க லேடீஸ் தான். தெய்வமே! நான் தூங்குறேன். உளுந்துட்டேன்னா கை தாங்கலா என்ன புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ரம்யா ஜோ சரி, சரி. ஆமா தப்பு, தப்பு, தப்பு. தப்பு பண்ணிட்டேன். நான் புரிஞ்சு இப்ப என்ன நான் சொன்னேன்னா, உடனே நீங்க சரின்னு சொல்லணுமா? உடனே நீங்க ஆமான்னு சொல்லணுமா? உடனே நீங்க புரிஞ்சுக்கணுமா? அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாரு. எனக்கு ஒரு செகண்ட்ல யாரு சாமி நீங்க? அப்படின்னு. ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, சண்டே எபிசோட் எனக்கு பார்க்க கிடைக்கலங்க. 2:45க்கு முடிஞ்சுச்சு இல்லையா? முடிஞ்ச உடனே ஸ்ட்ரெய்ட்டா அந்த கியூல போய் நின்னு சாப்பாடு வாங்கணும்ல. ஃபோன்ல சார்ஜ் இல்ல. ஓகே. இப்ப நான் கேப்ல வரும்போது தான் ஃபோன் சார்ஜ் பண்ணேன். அ அதுக்குள்ள வந்து சிலர் வந்து கால் பண்ணி அப்டேட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குலாம் மட்டும் அப்டேட் சொல்ட்டு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 2 பேர் மாத்தி மாத்தி கால் வந்துட்டு இருந்துச்சு. சண்டே எபிசோட் பார்க்கறதுக்கே எனக்கு வழியே இல்ல. அந்த மாரி ஆயிடுச்சு கடைசியா. அதுக்கப்புறம் ஃபைனல் மினிட் வரைக்கும் மாத்தி மாத்தி எல்லாத்துக்கும் கால் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அந்த டோர்ல இருந்தவனே பாவமா பார்த்து, "சரி நீங்க உள்ள வாங்க" அப்படின்ட்டான். இதுக்கு ஏன்டா நான் இத்தன பேத்துக்கு கால் பண்ணோம்? அவன்கிட்ட நான் முதல்லயே பாவமா பார்த்திருந்தா, அவனே என்ன உள்ள விட்டுருப்பானேடா! அப்படின்னு ஆயிடுச்சு உண்மையாலுமே. எத்தன கால் பண்ணி கடைசி வரைக்கும் என்னைய வந்து ஒரு மனுஷியா கூட மதிக்காம, ஏன்னா பண்ண உள்ள அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சண்டே எபிசோட்ல சண்டே எபிசோடு வந்து ரம்ப மாட்டம் இருந்திருக்குங்க. ஆனா நெறைய விக்ரம்க்கு அடிச்சாங்க. போட்டிருக்காங்க. விக்ரம்க்கு போட்டிருக்காங்க. ஈவன் ஹி காஸ் டூ ஃப்ரெண்ட். இது சேவிங் ஆர்டர் சொல்றேன் பாருங்க. விக்ரமெல்லாம் திட்டவே இல்லங்க. விக்ரமெல்லாம் ஒண்ணுத்துல கூட திட்டல. சாவுன்னு சொன்னப்ப சாவுலாம் ஒரு வார்த்தையான்னு கேட்டாங்கல்ல. இங்க சேவிங் ஆர்டர் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கனிய சேவ் பண்ணுவாங்க. கனிய சேவ் பண்ணும்பொழுது, கனி தெரியுதா உங்க கேம்ல இம்ப்ரூவ்மென்ட் வந்திருக்கு தெரியுதா? ஆமா சார். கனி அப்படியே பயங்கர எக்ஸைட் ஆயிடுவாங்க. பயங்கரமா சிரிப்பாங்க. அவங்க சாரி ஆக்சுவலி ரொம்ப அழகா இருந்துச்சு. ஏதோ பிளாக் வித் ஒயிட்ன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ஒரு சாரி கட்டியிருப்பாங்க. அழகா இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கா, "கனி இப்ப யார சேவ் பண்ணணும்னு நீங்க நெனைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் வந்து அ சுபிக்ஷாவ சேவ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து எங்க டீம் இத்தன பேரும் நாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குனதுக்கு ஒரே காரணமே சுபிக்ஷா மட்டும் தான். அதனால சுபிக்ஷாவ நான் சேவ் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே, "சரி சுபிக்ஷா, இப்ப உங்கள சேவ் பண்ணிட்டா நீங்க ஒழுங்கா விளையாடுவீங்களா?" அப்படி இப்படின்னு 4, 5 கொஸ்டின் கேட்பாரு. கேட்டதுமே, ஓகே விளையாடுவேன்னதுமே, "சரி சேவ்ட் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா உட்கார வைப்பாரு. அடுத்து வந்து ஒரு குட்டியா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, "எனக்கு இவங்க 2 பேரும் ஃபைனல் வீக் வரைக்கும் நான் விளையாடுறத நான் பார்க்கணும். கடைசி நான் கடைசி வீக் வரைக்கும் இவங்க இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு, பாரு, விக்ரம் சேவ்ட் அப்படின்னதுமே, பாருவும், விக்ரமும் அப்படியே சேன்னு சிரிச்சுக்கிட்டு 2 பேரும் அப்படியே கட்டி புடிச்சுப்பாங்க. அந்த ஃப்ரேம் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். உண்மையாலுமே ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து அமித்த சேவ் பண்ணாருன்னு நெனைக்கிறேன். ஆமா. அமித் வந்து இதெல்லாம் பத்தாது. இதெல்லாம் வந்து சுத்தமா இதே ஆகாது. ஆ பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அமித்த சேவ் பண்ணுவாரு. அமித்த சேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கானா வினோத்த சேவ் கம்ருதீனுக்கு வந்து என்ன சொல்லுவாருன்னா, அவன் அவன் பேசுவான்ல, அந்த டெமோ வாய்ஸ்ல பேசுவான்ல, அதே மாரியே பேசி, "ஏய் நீ சேவாயிட்ட" அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லுவாரு. உடனே அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே ஜாலியாயிடுவான். எல்லாரும் ஆடியன்ஸ் கிளாப் பண்ணாங்க. ஏன்னா விஜேஎஸ் அந்த வாய்ஸ்ல பேசுனதுமே. உடனே அவன் மக்களுக்கெல்லாம் விஜேஎஸ்க்கும் மக்களுக்கும் நன்றி சொல்லுவான். "தேங்க் யூ எனக்கு ஓட்டு போட்டதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதே வாய்ஸ்ல சொல்லுவான். அப்புறம் இவன கம்ருதீன போய், "கம்ருதீன் இப்பதான் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு உங்க கேமு. திரும்ப வந்து ஒருத்தவங்க பேசுறாங்கன்றதுக்காக நீங்க அத பேசக்கூடாது. அதனால வந்து நீங்க கொஞ்சம் பாத்துருங்க." அப்படின்னு சொல்லி கம்ருதீனுக்கு வந்து அட்வைஸ் குடுப்பாப்ல. ஆ அதுக்கடுத்து என்ன நடக்கும்? கம்ரு ஆ கம்ருதீனு, கம்ருதீனுக்கு அடுத்து அமித்து, அமித்துக்கு அடுத்து கானா வினோத். கானா வினோத் வந்து கிரிட்டிசிசம் ஒண்ணு சொல்றாங்க அப்டின்னா, அத அக்செப்ட் பண்ணணும். உங்களோட கவுண்டர்ஸ்லாம் நல்லா இருக்குன்றத நீங்க நம்புறீங்களா? அதெல்லாம் சிரிப்பு வருது, ஜோக்கா இருக்குன்றத நீங்க நம்புறீங்களா? ஆனா வந்து ஒரு கிரிட்டிசிசம் வருது அப்டின்னா, அத அக்செப்ட் பண்ணிட்டு தான் இது பண்ணணும். அந்த சண்டைய பத்தியும் பேசுவாங்க. அமித்த வந்து கை வச்சு தடுப்பார்ல, சபரி அந்த அந்த இத பத்தி. ஆ சபரிக்கும் ஒரு இடத்துல ஜஸ்டிஸ் வாங்குன மாதிரி பேசுவாரு. அது சொல்றேன் என்னன்னு. ஆ அது அது எல்லாமே டிஸ்கஷன்க்குள்ள வரும். அதுக்கப்புறமேட்டு, "சரி போய் உட்காருங்க" அப்படின்னு சொல்லிருவாரு. கானா வினோத் போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமேட்டு திவ்யா இனிமே ஒழுங்கா விளையாடுவீங்களா? உங்க கேம் விளையாடுவீங்களா? தெளிவா பேசுவீங்களா? என்னென்னமோ கேட்டாரு. நான் தூக்கத்திலேயே தான் கேட்டேன். ஓகே. ஓகே" அப்படின்னு. அப்புறமேட்டு திவ்யாவும் வந்து உட்கார சொல்லிருவாரு. ஆ ரைட் சைடுல வந்து நம்ம ஸ்க்ரீன்ல இருந்து பார்க்கிறப்ப நமக்கு லெஃப்ட் சைடுல சாண்ட்ரா, சென்டர்ல எஃப்ஜே, ரைட் சைடுல வந்து பிரஜன் உட்கார்ந்திருப்பாங்க. எல்லார்த்தையும் கேட்பாங்க. எல்லாரும் சரி வேணாம். நம்ம வந்து யார் போவாங்கன்னு கேட்க வேணாம். யார் வீட்ல இருப்பாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லெஃப்ட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து பார்வதி மட்டும் தான் சாண்ட்ரா அண்ட் எஃப்ஜே வில் ஸ்டே
அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனதுமே ஆதிரை வந்து சாண்ட்ரா அண்ட் எஃப்ஜே வில் ஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியா வந்துட்டு எங்ககிட்ட அதுக்கு முன்னாடியே கேட்பாரு. என்ன காட்டிட்டா உங்களுக்கு காட்டுமா? வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு நாக்கு கடிச்சிட்டு நம்ம உள்ள போய் அவங்க கிட்டயே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிரஜன் அப்படின்னு சொல்லுவாரு. பிரஜன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. என்னால வெயிட் பண்ண முடியல. நான் வெளியில சமோசாவும் டீயும் வச்சிருந்தாங்க. அதுதான் நமக்கு முக்கியம். பிரஜன் எவிக்ஷன் நமக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க கேட்டாங்க. உங்களுக்கு பிரச்சனை பிடிக்குமா பிரச்சனை பிடிக்குமான்னு கேட்டாங்க. ஒருத்தன் கூட கையை தூக்கி ஆமா எனக்கு பிரச்சனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனா நான் ஏன் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன்னா வந்து பிகாஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள இருந்தாங்க. மேபி வி கேன் கெட் அப்டேட் ஃப்ரம் தெம் இல்ல. அதனால ஐ வாஸ் வெயிட்டிங். பொறுமையா சமோசா டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் சொன்னாங்க சாண்ட்ரா வந்து வெளியில வரும் பொழுது ஒரே அழுகையோட வந்து கதவை தாண்டி ஓடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிரஜன் வந்து ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு விஜேஎஸ் கட்டி பிடிச்சு இந்த ஹக் உனக்காக தான், இந்த கிஸ் உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் கட்டி பிடிச்சி விஜேஎஸ்க்கு முத்தம் கொடுத்து 2 பேருமே வந்து மாமா மச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசினாங்க. அந்த கான்வர்சேஷனே த வே ஹி டாக் இல்ல அது எபிசோட்லயே வந்து சூப்பர்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த எல்லாரும் சொன்னாங்க. நான் வெளில தான் நின்றுட்டு இருந்தேன் அந்த அந்த ஒரு பர்டிகுலர் சீன்ல மட்டும். ஏன்னா பசிச்சுச்சு. பசி தானே முக்கியம். மதியம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிடல. தென் பிரஜன் வந்து என்ன சொல்லுவாருன்னா நம்ம குழந்தைங்களை நான் பாத்துக்கிறேன், நீங்க இதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விடை பெற்றுட்டு ஹீல் கம். தட் வாஸ் சோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த எல்லாருமே சொன்னாங்க, நண்பர்கள் அனைவரும். இன்பிட்வீன்ல இவனுக்கு சபரிக்கு ஏதோ நியாயம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சுன்னு நான் சொன்னேன்ல. அந்த இது கேமை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. என்ன கேம்னா அவங்க ஒரு பிளான் போட்டாங்கல்ல, நீங்க ஒரு பிளான் போட்டீங்கல்ல, அப்புறம் இந்த இது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஃபன்னியா முடிச்சிருப்பாங்க. மேல இந்த பிக் பாஸ்க்கு மேல தூக்கி போட்டிருப்பாங்கல்ல, எங்க இருக்குன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த பிக் பாஸ்ன்ற அந்த எஸ் கிட்ட இருக்கும் அந்த செயின் மேல. அதை ஜூம் காட்டுவாங்க. அப்ப வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்கன்னா இங்க 2 பேருமே அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அவங்க வந்து ரூமை வந்து சாத்தி எடுக்கணும்னு நினைச்சாங்க. அதை பார்வதி சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அதை வந்து இவர் அதை ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாரு. நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கன்னு கானா வினோத் வந்து அதை அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சபரியும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்ல. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த மாதிரி இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம்னு சொன்னானுங்க. இதெல்லாம் ஓகேடா. நான் வந்து சரி ஓகே இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கிற மாதிரியே செயின் இருக்க மாதிரியே வச்சு வெளியில எல்லாம் போய் சீன் எல்லாம் போட்டு இவங்களை வந்து அமித்தெல்லாம் வந்து என்ன துரத்தி வந்து ஒண்ணு நடந்துச்சு. கடைசியில பார்த்தா பெட்ஷீட்டை தூக்குறது ஒரு ஆளு, போத்துறது ஒரு ஆளு, அப்புறமேட்டு கண்ணை மூடுறது ஒரு ஆளு, குடுகுடுன்னு ஓடுறது ஒரு ஆளுன்னு பிளான் பண்ணானுங்க. செயினை யாரா எடுக்கிறதுன்னு இவங்க பிளான் பண்ணல அப்படின்றதுக்கு ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல சபரிக்கு என்ன ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னா கானா வினோத் சொல்லுவார்ல, கூட்டத்துல இருந்துட்டே ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப லென்த்தா எடுத்துட்டு போவாங்க. அதுக்கு வந்து கம்ருதீனும் கூட்டு சேர்ந்து பாப்புல, கானா வினோத்தும் சேர்ந்து பாப்புல. இல்ல நாங்க வந்து இவன் கிட்ட நிறைய பிளான்ஸ் எல்லாம் சொன்னோம், ஆனா இவன் வந்து எந்த பிளானையுமே வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கே வரல அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு சபரி என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாருன்னா பிக் பாஸோடைய ரூல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, பிக் பாஸ் சொல்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்ப அத வந்து எதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணணும், அதை ஸ்டாப் பண்றது நல்லது கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி அவன் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பான். கேம்னா நம்ம கேமா விளையாண்டுக்கலாம். இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, பிக் பாஸ்க்கு அப்புறமேட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியாத மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹி வில் எக்ஸ்பிளைன். இதுக்காகவா நீங்க சொன்னீங்க கானா, இதுக்காகவா நீங்க சொன்னீங்க வினோத், நீங்க இதை ஸ்ட்ரைட்டா வந்து அவர்கிட்டயே சொல்லிருக்கலாமே, கம்ருதீன் நீங்களும் சொல்லிருக்கலாமே சபரிக்கிட்டே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமா சார், நான் வந்து சாண்ட்ராவெல்லாம் சொல்லல, நான் சபரியை தான் சொன்னேன். ஏன்னா நாங்க பிளான் போட்டோம், அது எக்ஸிகியூஷன் வரும்போது வரலன்ட்டா அது பதட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இது வந்து துரோகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துரோகத்தை ஒரு 25 நிமிஷம் பேசுவாங்க. எனக்கு வந்து எப்பா சாமி ஏய் அப்படின்னு ஆயிடுச்சு. துரோகம் 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 அப்படின்னு தான் பேசினே இருப்பாங்க. பேசி 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க. சண்டே எபிசோட்ல ரெண்டு இடத்துல பார்வதி அடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சபையில வந்து பேசுனதுக்கு அடுத்து ஒரு பெரிய ரோஸ்ட் இருக்கும் பார்வதிக்கு. என்ன ரோஸ்ட் அப்படின்னா, பார்வதி சொல்லுங்க, உங்களை நான் திட்டுறனா பாரு, உங்களை திட்டுறதுதான் எனக்கு வேலையா பாரு அப்படின்னு கேட்பாரு. ஓகே, ஐயையோ என்னடா, ஜாலியா தாங்க ஆரம்பிப்பாரு, காமெடியா தான் ஆரம்பிப்பாரு, அது அப்படியே எக்ஸ்ட்ரீம் சீரியஸ் நோட் கொண்டு போயிருவாரு. எந்த அளவுக்கு கொண்டு போவாருன்னா நீங்க என்ன எப்படி கேம் விளையாடுறீங்க தெரியுமா, அந்த பக்கம் குதிச்சு போய் பிக் பாஸ் என்ன பண்ணணும்னு ஒரு கேமு, பிக் பாஸ்க்கு அறிவுரை. இந்த பக்கம் ஸ்கிரீனை விட்டு குதிச்சு வந்து விஜய் சேதுபதி என்ன பண்ணணும்னு ஒரு அறிவுரை.
அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் என்ன பண்ணணும்னு ஒரு அறிவுரை, ஆடியன்ஸ் என்ன பண்ணணும்னு ஒரு அறிவுரைன்னதும் எல்லாத்துக்கும் சிரிப்பு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. செம்ம சிரிப்பு. சீரியஸா இல்ல இல்ல சார். நீங்க வழி நடத்துறீங்க. அது புரிஞ்சுக்குது சார். அத ஃபீட்பேக்கா குடுக்குறீங்க. உங்களோட நல்லதுக்கு தானம்மா பண்றேன். உங்களோட நல்லதுக்கு தானே சொல்றோம். உங்களோட இதுக்கு தானே பண்றோம். அப்படின்னு சொல்லி அதே இதா போகும். சாண்ட்ராவெல்லாம் டச் பண்ணல. கனிதிருவையும் டச் பண்ணல. விக்கல்ஸ் விக்ரம தொடவே இல்ல. கடைசி வரைக்கும் அழுங்காப்பு, குலுங்காப்பு லட்டு மாரியே உட்கார்ந்திருந்தாப்புல. அந்த ட்ரெஸ்ஸ பத்தி கேட்கிறப்ப விக்கல் விக்ரம் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு டிஃபால்ட்டா 2 ட்ரெஸ் தான் சார் வரும். சொல்லுவாங்க. உங்க அக்கறைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அத முடிச்சு விட்டுருவாப்புல. அப்புறம் இன்னொருத்தவங்களும் வந்து ஆ ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்டே தீரணும்னு இல்லம்மா டைம் ஆயிடுச்சு வேணாம், டைம் ஆயிடுச்சு வேணாம், டைம் ஆயிடுச்சு வேணாம் அப்படின்றாரு. அப்புறமேட்டு ஒரு ஹிந்தி டீச்சர் பேசுவாங்க. நான் வந்து ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கணும். ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு அவங்க சொல்லுவாங்க. எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். நான் ஹிந்தி டீச்சரா இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஹிந்தில பேசிப்பாங்க. அது எனக்கு புரியாது. எனக்கு தமிழு, ஆங்கிலம் அப்புறமேட்டு இட்ல பாஷையில பேசினா தான் புரியும். ஹிந்தி பேசினா புரியாது. அவங்க 2 பேரும் ஹிந்தின்னு சொல்லி என்னமோ பேசுனாங்க. அது எனக்கு புரியல. அப்புறம் இவங்க சார் சொல்லலன்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் ஆட்டு குடுத்துட்டே இருந்தாரு. லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூன்னாரு. உம்மா குடுத்தாரு. இது வந்து பல இதா நடந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் வந்து கை தட்ட வைக்கிறது வந்து லிட்டரலா அவங்க பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக்லலாம் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வெளில நின்னுட்டு இருந்தேன். வெளிலனா அந்த ஸ்க்ரீன்க்கு பின்னாடி நிப்போம்ல. விஜேஎஸ் வந்து ஆடியன்ஸ பார்த்திருப்பாரு. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பிளாக் ஸ்க்ரீன் இருக்கும். ஓகே. அதுக்கு இந்த பக்கம் நான் நின்னுட்டு இருக்கேன். அங்க வேலை செய்றவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்களே "ஓ!" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே அது அப்படியே இது புடிச்சுக்குது. ஃபயர் புடிச்ச மாரி. அத்தன பேரும் சேர்ந்து உடனே கத்தி கிளாப் பண்ண ஆரம்பிச்சுறானுங்க. டேய்! உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கோ அதுக்கு கிளாப் பண்ணுங்கடா. அவனுங்க கத்துறதுக்கு நீங்க ஏன்டா கிளாப் பண்றீங்க? அப்படின்னு தான் ஐ ஃபெல்ட். திஸ் இஸ் வாட் ஹேப்பன். மேபி ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா பாதி தூங்கிட்டேன் சண்டே எபிசோட்ல. ஐ அம் ரியலி சாரி. சொக்கி சொக்கி விழுந்துட்டேன். அசிங்கமா தான் இருந்துச்சு. காலையில 6 மணிக்கு எந்திரிச்சேன். எப்படி நான் காலையில 11 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் அதுல அப்படியே உட்கார்ந்திருக்கிறது. இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது. என்னால பண்ண முடியல. இதுல வேற அங்கங்க ரிங்கா ரிங்கா ரோசஸ் விளையாடுற மாரி ஃபர்ஸ்ட் லைன் டூ 3rd லைன். அப்புறம் அடுத்த பிரேக்ல 3rd லைன் டூ 5th லைன். 5th லைன்ல இருக்கவங்கலாம் 2nd லைன் வாங்க. 2nd லைன்ல இருக்கவங்கலாம் 4th லைன் வாங்கன்னு சொல்லி மாத்தி மாத்தி நான் ட்ரெயின் ஓட்டிக்கிட்டு தான் இருந்தேன். அங்க அப்படியே அப்படின்னு ஆயிடுச்சு. அவா அது அங்க எதுக்காக ஃபர்ஸ்ட் ரோல பண்றாங்க உட்கார்றதுக்கு டாம்? அந்த வெரி சீட்டிங் மாத்துறது. அது என்னன்னா, சிலர் கொட்டாய் விட்டுருவாங்க, சிரிச்சிருப்பாங்க, பக்கத்துல பேசியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆடியன்ஸ் மிக்ஸ்சர் மாதிரி. இப்ப சண்டே எபிசோடுக்கும், சாட்டர்டே எபிசோடுக்கும் வேற பேட்டர்ன் காட்டணும்ல. இது மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் சேம் ஆடியன்ஸா இருப்பாங்க. சம்டைம்ஸ் டிஃபரெண்ட் ஆடியன்ஸா இருப்பாங்க. அதுக்காக. ஓகே, ஓகே. அண்ட் தென் அண்ட் வந்து சண்டே சாட்டர்டே இருக்க ஆடியன்ஸ் கமருதீனுக்கு ரோஸ்ட் சாட்டர்டே எதுவுமே இல்லையா? கம்ருதீன் எல்லாம் எங்க கட்டி புடிச்ச ஒரு முத்தம் தாங்க குடுக்கல. சத்தியமா கட்டி புடிச்ச அவருக்கு கம்ருதீனுக்கு முத்தம் மட்டும் தான் குடுக்கல. கம்ருதீன் என்ன பண்ணாலும் கம்ரு குட் பாய் கம்ரு கம்ரு ஒண்ணு பண்றாரு நல்லா இருக்குல்ல, ஜாலியா இருக்குல்ல, கம்ரு சூப்பரா இருக்காருல்ல அப்படிதான் பேசுறாரு அவரு. எதுக்குமே திட்டல. பிஞ்சுருன்னு இல்லைங்க, அவர் சொன்னதுக்கு அதுக்கு அடிச்சதுக்கு இதுக்கு எதுக்குமே திட்டல. பிராயசித்தம் தேர்றாரு நினைக்கிறேன். அடிச்சதுக்கு பிராய்ச்சம் தர்றாரா? எங்கங்க அடிச்சாரு? ஃபர்ஸ்ட் 3 வீக்குக்கு காரணமே இல்லாம அடிச்சதுக்கு எல்லாம் பிராயசித்தம் தேர்றாரு நினைக்கிறேன். நோ கமெண்ட்ஸ். போங்க. இவ்வளவுதான். வேற அவ்வளவுதான் நடந்துச்சு. வேற இதுக்கு மேல என்ன? வேற ஏதாவது சமம். கேளுங்க. யார பத்தியாவது கேளுங்க. ஏதாவது நடந்துச்சான்னு இல்லையான்னு இந்த சொல்றேன் நானு. சண்டே எபிசோடு நீங்க நிறைய மிக்ஸ் பண்ணி ஆ சொன்னீங்களா? என்னென்ன செக்ஷன் நடந்துச்சுன்னு மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன செக்ஷன் இருக்குது, அந்த செக்ஷன்? இல்ல அரோரா பேசுனது ஆக்சுவலி வேலிடா இருந்துச்சுங்க. ஆனா வந்து எனக்கு சத்தியமா யார சொன்னாங்கன்னு மறந்துட்டேங்க. பார்வதிய சொல்லல. ஒருத்தவங்க வந்து கீழ இறக்கி விட்டு விளையாடுறாங்கன்னு ஒரு கேம் இருக்குல்ல. அதுக்கு அவங்க பார்வதி பேரு சொல்லல. பட் சம்திங் ஷி செட் விச் வாஸ் வெரி வேலிட். அண்ட் ரம்யா ஜோவையும் முடிச்சு விட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரம்யா ஜோ விக்ரம சொல்லி பயங்கரமா பேசுச்சு. செம்ம கிளாப்ஸ். ஆனா அடுத்து ரம்யா ஜோவோட கேம வந்து வியானா வந்து 2 செகண்ட்ல முடிச்சு விட்டுருச்சு. வியானா என்ன பண்ணிடுச்சுன்னா,
ரம்யாஜோ என்ன பண்றாங்கன்னா, இத்தன நாள் பழகணும் அப்படின்ற அந்த பழக்கத்த கூட பார்க்காம, சபரி சபரி கூட வந்து அண்ணனா இருக்கிற மாதிரி, அண்ணன் அப்படின்னு சொல்லி கூட இருந்து ஒரு கேம் விளையாண்டு, அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கனி என்ன சொன்னாங்க தெரியுமா? விக்கல் சிக்ரம் என்ன சொன்னாங்க தெரியுமா? எஃப்ஜே என்ன சொன்னான் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு சபையில வச்சு அவங்கள பத்தி அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, துன்பப்படுத்தி, துயரப்படுத்தி ஒண்ணு பண்ணிடுச்சு. எஃப்ஜேவும் ரம்யாஜோவ சொன்னான். எஃப்ஜே வந்து ரம்யாஜோவ சொன்னான், பார்வதிய சொன்னான், ஆதிரைய சொன்னான், சாண்ட்ரா பிரஜனை சொன்னான். சாண்ட்ரா திவ்யாவ சொன்னான்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டு கானா வினோத்துமே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு, அவரும் வந்து அந்த பாயிண்டா பேசாம அந்த சொந்த வெஞ்சன்ஸ் இருக்கும்ல, திவ்யா ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவரு அவரு ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஸ்டாப் பண்ணிட்டு, "இல்ல, இல்ல, இல்ல, இல்ல" அப்படின்னு. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து, அவர் வந்து ஷோவே பார்க்காம, அந்த டாக் பேக்ல கேட்டே தான் பண்ணுவாங்கல்ல. எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சே தவிர, அவர் நெறைய இடத்துல லேகு. அவரே வந்து அப்படியே தடுமாறி, ஒழப்பி விட்டு, அவருக்கு பாயிண்டே இல்லாம, சரி இன்னும் இத கேட்கணுமா? ஒண்ணுமே இல்ல. ஒரு சிம்பிள் இன்சிடென்ட்னா, இத யாரு இவங்க கிட்ட சொன்னது? 2 பேர் இருப்பாங்கல்ல ஒரு இன்சிடென்ட்ல. அந்த 2 பேத்து இல்லாம ஆப்போசிட்ல இருக்கவங்க, இவங்க தான சொன்னாங்க, அவங்க தான சொன்னாங்கன்னு அப்படி ஒல்ட்டுறாரு. நானு "யப்பா! நீ இதுக்கு எபிசோட பார்த்துட்டு வந்திருந்தீனாவே உனக்கு தெரிஞ்சிருக்குமேப்பா" அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. பட் பாவமா தான் இருந்தாரு. ஏன்னா அவ்ளோ நேரம் நின்னார்ல. என்னாலலாம் உட்கார முடியலங்க. அவரு வேற கால் வலி வாஷ் பண்ணிட்டு இருந்தாரு. என்னால முடியல, முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் ஹி வாஸ் ஸ்டாண்டிங். அங்கங்க பிரேக் விடுறாங்க. பட் ஒரு பாயிண்ட்ல வந்து அட்ட ஸ்ட்ரெச் 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் நிக்க வேண்டியதாயிருதுல்ல. உள்ள போகாமயே ஹி ஸ்டாண்டிங். அதனால வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா கேளுங்க சொல்றேன். சாப்பாடு அதுதான் என்னென்ன சமோசா எப்படி செஷன் இருந்ததுக்கா? போச்சுன்னு மட்டும் சொல்லுங்களேன். என்னங்க? டோட்டலா சண்டே அவருக்கு சாப்பாடு சமோசா சண்டே எப்படி இருந்துச்சுன்னு எபிசோட்ல கேக்குறாரு. ரோஸ்ட்டுங்க. சண்டே ரோஸ்ட் தாங்க. நான் சொன்ன இந்த 5 பேத்தையும் ரோஸ்ட் பண்ணாங்க. கானா வினோத், பார்வதிக்கு 2 ரோஸ்ட். திவ்யாக்கு எத்தனை ரோஸ்ட் எனக்கு கவுண்ட் இல்ல. ரம்யா ஜோக்கும் எத்தனை ரோஸ்ட் எனக்கு கவுண்ட் இல்ல. எது எதுக்கு ரோஸ்ட் பண்ணாருன்னே எனக்கு மறந்துருச்சு உண்மையாலுமே. ரம்யா ஜோவெல்லாம் நீ இந்த சம்பளம் மைக் வாங்கிட்டு தானே வேலை செய்யறேன்னுலாம் ரோஸ்ட் பண்ணாரு. மைக் இஷ்யூ பத்தி மைக்கெல்லாம் பேசவே கேட்கலங்க. இல்லையா? ஆஹா. அதெல்லாம் சாட்டர்டேவே இது பண்ணிட்டாங்க, அட்ரஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்ல எடுத்ததுமே இவங்க இது பண்ண மாட்டாங்க, ரூல்ஸ கேட்க மாட்டாங்க. எந்த சீசன்லயுமே இல்லாம இந்த சீசன் தான் ஒரு கேவலமான சீசனா இருக்கு. பிக் பாஸோட இதையே மதிக்க மாட்டேங்கிறாங்க அது வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஆமா, நல்லா இருந்துச்சு. அப்புறமேட்டு ட்ரெஸ்ஸ நீங்க ரெடியாகி வரும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணி வருவீங்க அப்படின்னு கேட்டாரு. யாரு இறக்குறாங்க, யாரு ஏத்துறாங்க அப்படின்னு கேட்பாரு. ஒருத்தன் கூட உருப்படியா பதில் சொல்ல. எல்லாம் இஷ்டத்துக்கு அவன் பாட்டுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தான். கம்ருதீன் சொன்ன பதில் எல்லாம் வந்து உங்களால காதுலயே கேட்க முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. உண்மையாலுமே சொல்றேன். அவர் சொன்ன பதில் வந்து ஜஸ்டிஃபைடாவே எவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தாரு. கடைசி எனக்கு இப்ப அவர் என்ன பேசினாருன்றதே மறந்த அளவுக்கு. திவ்யா கணேஷ் அதே மாதிரி தான். இறக்குறது, ஏத்துறது அவ்வளவுதானே. எடுத்ததுமே விக்ரம சொல்லிருவாங்க. ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. திவ்யா கணேஷ்க்கு இன்சிடென்ட் சொல்ல தெரியாது. ஓகே. அடுத்து வந்து கனித்திருவும் சபரின்னு நினைக்கிறேன். கனித்திரு, சபரி சொல்லுவாங்களா? எஃப்ஜே சம்திங் அவங்க அவங்க ஏதோ சொல்லுவாங்க. இன்சிடென்ட் கேட்பாங்க. சொல்லவே தெரியாது. அவர் அது இல்ல, இது இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்லன்னு சொல்லுவாரு. ஆனா கமருதீன் அதுக்கு ஏதோ எக்ஸாம்பிள் குடுத்துருவான் திரும்ப வந்துட்டு. செத்து போனதுக்கு உயிர் குடுத்துட்டு கமருதீன் வந்து, இதனால எனக்கு இப்படி தோணுதுன்னு சொல்லுவான். பட் அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய கான்வர்சேஷனா இருந்துச்சு. லிட்டரலா வந்து தலை வலிச்சிருச்சு. எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரோல இருந்தவங்க வேணா கேமரா கான்ஷியஸா ஆடாம அசையாம உட்கார்ந்திருப்பாங்க இல்லையா? அவங்க தூங்கல. நான் சைடுல பாக்குறேன். புருஷன், பொண்டாட்டி, பெரியவங்க, சின்னவங்கன்னு ஒருத்தவங்க விடாம எல்லாரும் அப்படியே சொக்கி உழுகுறாங்க. சைடுலலாம் ஒருத்தர் வந்து அப்படியே கைய இப்படி முன்னாடி வச்சு படுத்துட்டாரு. முடியலங்க, முடியலங்க அப்படின்னு. சரிடா, நம்மளாவது காலையில இருந்து இருக்கோம். நமக்கு இப்படி இருக்கான்னா, என் பக்கத்துல ஒரு 5 பேர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து இத்தனைக்கும் விஜேஎஸ் மேனேஜரோட ஃபேமிலி தான் போல. ஓகேவா? அந்த சைடு தான் போல. அவங்க முடியல. அதான் பிரஜின் தான். அவங்க வந்து உட்கார்ந்ததுமே சொல்லிட்டாங்க. பிரஜின் தான் எவிக்ஷன்னு. பிரஜின் எவிக்ஷனா? என்னங்க சொல்றீங்க? பார்வதின்னு சொன்னானுங்களேங்க அப்படின்றேன். இல்லங்க. எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. பிரஜின் தான் எவிக்ஷன் அப்படின்னு. ஏன்டா டேய்! இவங்க நம்பர என்ட்ட குடுத்திருந்தீங்கன்னா கூட நான் கால் பண்ணிட்டு போயிருக்க மாட்டேன்டா செலவு பண்ணி. தண்டத்துக்கு போய் எதுக்குடா என்ன கேபுக்கு ரூ. 2000 செலவு பண்ண வச்சீங்க? அப்படி ஆயிடுச்சு.
டாம் அப்படியே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருங்களா டாம்? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருங்க. சொல்லுங்க சண்டே என்ன சொல்லுங்க. சண்டே வந்து ஆக்சுவலா என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத அப்படியே வந்து ஃபுல்லா டைப் பண்ணி ஆ. எனக்கு வந்து மெசேஜ்ல அனுப்பிச்சிட்டீங்கன்னா, நான் நாளைக்கு மார்னிங் உட்காந்து என்னோட யூடியூப் சேனல்ல வந்து கண்டென்ட்டா போட்டுக்குவேன் டாம். அது வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க டாம். சரி. இது இப்ப சொன்னதுதான் சொல்லியிருக்கேன். அவ்வளவுதானே. பண்ணிடலாம். டைப் பண்ணி போட்டு விட்டுறேன் விடுங்க. ஓகே ஓகே டாம். ஆக்சுவலா ஜோக்ஸ் அபார்ட், ஹவ் வாஸ் த ஷோ? நேரா போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஹவ் வாஸ் இட்? முடியலங்க. ஒருத்தர் கூட ஒழுங்காவே ஆன்சர் பண்ணலங்க. ஃபர்ஸ்ட் சாட்டர்டே எபிசோட் வாஸ் கம்ப்ளீட்லி மேனிபுலேட்டிவ். அவங்க கரெக்டான ஆன்சரே சொன்னா கூட டாக் பேக்ல இருந்து சொல்றாங்க, இல்ல இத வாங்குங்க அவங்க வாயில இருந்து இத சொல்லுங்கன்னு. ஒரு 20 டைம் போட்டு ரம்யா ஜோவை டார்ச்சர் பண்ணி, இவங்கள டார்ச்சர் பண்ணி, வியானாவை டார்ச்சர் பண்ணி, அவங்கள வந்து ஆமான்னு ஒத்துக்க வச்சு, மூஞ்ச அப்படி வச்சுட்டு சொல்லாதீங்க, இப்படி வச்சுட்டு சொல்லுங்க, இப்படி சொல்லணும், அப்படி சொல்லணும்னு சொல்லி, கடைசியில வந்து ரம்யா ஜோ வந்து நார்மலா வச்சுட்டு, ஆமா சார் புரியுது, என் மேல தப்பு அப்படின்னு சொல்லிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அதத்தான் எபிசோட்ல காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா டாம். டாம், ஹலோ வாட் இஸ் த More ப்ரொசீஜர் than டு டாம், ஒரே நிமிஷம். வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் ரூம் மாதிரி நீங்க வந்து அந்த ஷோக்கு போறதுக்கான வாய்ப்பு என்னன்னு சொல்லுங்க. எப்படி போறது? நீங்க மட்டும் போயிட்டு வந்துட்டீங்க, நாங்க எப்படி போறதுன்னு சொல்லுங்க, வழிகாட்டுங்க. பண்ணுங்க டிஎம் பண்ணுங்க. மண்டேவே சொல்லுங்க. ஈஸியா என்னால ஹெல்ப் பண்ண முடியும். இன் பிட்வீன்ல சொல்றதா இருந்தா கொஞ்சம் கஷ்டம். மண்டேவே சொல்லுங்க, யார் யார் போறீங்கன்னு சொல்லுங்க, நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஷோர் டாம். எத்தனை பேர் போறீங்க, யார் போறீங்கன்னு மட்டும் டிஎம் பண்ணுங்க. மண்டேவேனா வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து நேம்ஸ் கொடுத்துடலாம். டாம் அதுக்கப்புறம் வந்து வாங்குறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமானது. நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல. எனக்கு கஷ்டமான ஆளு, எனக்கு கஷ்டமா. பட் இன்னும் ஆளுங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே டாம், தேங்க்ஸ். டாம் ஷோதா மொக்க அமரே இருக்காரு. அமரே ஹெல்ப் பண்ணுங்க. ஷோதா மொக்க சாப்பாடு எப்படி இருந்தது டாம்? அதுக்காச்சும் போலாமா? சாப்பாடு லாஸ்ட் டைம் சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த டைம் ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. நான் எதையுமே வாங்கல. ஒயிட் ரைஸும் சிக்கன் கறியும் மட்டும் வாங்கினேன். 2வது டைமும் கேட்டேன், கறியோட கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். அதே சிக்கன் குழம்பா? நைட்டு சிக்கன் குழம்பு, ஒயிட் ரைஸ் ஆமா அதே தான் கொடுத்தானுங்களா? ஆமா. பிஸ்பில்லா பாத்து, பொரியலு, கூட்டு, மைசூர் பாகு இருந்துச்சு. அத மிஸ் பண்ணிட்டேன் அவசரப்பட்டு ஒரு ஆர்வத்துல. ஏன்னா சண்டே எபிசோட் நான் அமர்நாத்துக்கு கால் பண்ணேன். அமர்நாத் வந்து இல்லங்க, சண்டே எபிசோட் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல டாம், ஸ்வேதாக்கு வந்து ஒரு ஷோ 2 ஷோன்னு கரெக்டா சொல்லல. சரி, ஒரு எபிசோடுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ அதனாலதான் அந்த ஸ்வேதா கேபே புக் பண்ணிட்டாங்க. ஸ்வேதா வந்து கேபே புக் பண்ணிட்டாங்க. கேப் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருங்க அப்புறம் ஸ்வேதா நம்ம ட்ரை பண்ணலாம், எதுக்கு அவசரப்பட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்களே போய் ஜெயில் கம்பியில நிக்கிற மாதிரி வரிசையா 3 இல்ல, பேர் அவன் சொன்ன நின்னதுமே ஜாஃபர் வந்து நான் போறேன், வேற யாருமே போயிட்டு இல்ல. பார்த்து பண்றேன் அப்படின்னா. மிஸ் டாம், அதனால சொல்லுங்க. நீங்க டைரக்டா போய் எல்லாரையும் ஆன் லைவ் பாத்திருக்கீங்கல்ல, அப்போ உங்க யார் மேலயாச்சும் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆச்சா? லைக் இப்படி பார்த்தோம் டிவில, ஆனா இப்படி இருக்காங்க அந்த மாதிரி. ஐ மீன் எல்லா கேண்டிடேட். எனக்கு அப்படி இல்லங்க. இப்போ லாஸ்ட் சீசன்ல வந்து நான் எபிசோட் போயிட்டு வந்தப்ப எனக்கு வாய்ஸே இல்ல. ஏன்னா நான் அந்த ஷோவை சாட்டிஸ்ஃபைடா பார்த்து சாட்டிஸ்ஃபைடா சப்போர்ட் பண்ணி ஒரு மாதிரி இருக்கும்ல, ஒரு திருப்தியா ஒரு ஷோ பண்ணி திருப்தியா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இருக்கும்ல. என் வாய்ஸ் நார்மலா தான் இருக்கு. நான் கத்துனேன் தான், கை தட்டினேன் தான், சப்போர்ட் பண்ணேன் தான் பார்வதிக்கு, இல்லன்னு சொல்ல மாட்டேன். நான் மட்டும் தான் மெஜாரிட்டி ஆஃப் த பிளேஸ்ல கத்துனேன். பார்வதி ஸ்கிரீன்ல வரும்போதெல்லாம் நான் கத்துனேன், விசில் அடிச்சேன். அது தெரிஞ்சிச்சு டாம், சொல்ல வேணாம். தெரிஞ்சு ஏங்க சப்போர்ட் பண்ணணும் இல்லங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்கவுங்க சப்போர்ட் பண்ணணும் இல்லங்க. அந்த பொண்ணுக்கு யாருமே கை தட்டலனா அவங்க ஃபேஸ் ஆக்சுவலி சேஞ்ச் ஆச்சு. சாட்டர்டே எபிசோட்ல நான் கத்தி விசில் அடிக்கும் போது அவங்களே ஒரு செகண்ட்ல அப்படியே ப்ளஷ் பண்ணுவாங்கல்ல, வெக்கப்படுற மாதிரி ஷி டிட். சரி, ஓகே, அட்லீஸ்ட் மேபி அது ஒரு சப்போர்ட்டா உங்களுக்கு இருந்திருக்கும். ஐ ஃபெல்ட். இல்ல ஆக்சுவலா 1 hour எபிசோட் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் அப்படி எதுவுமே இல்லங்க. நோ 1 hour எபிசோட் பாத்தீங்கன்னா டாம், பார்வதிக்கு தான் அதிகமா கிளாஸ் வந்து இருக்கும். 3-4 இன்ஸ்டன்சஸ்ல அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க.